டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அதனுடைய வெர்டிசஸ் எல்லாமே ஏபிசின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் ஏவோட கோஆர்டினேட் என்னன்னா x1, y1. அப்புறம் வெர்டெக்ஸ் பி யோட கோஆர்டினேட் x2, y2. வெர்டெக்ஸ் சி யோட கோஆர்டினேட் x3, y3. பெரும்பாலும் வந்து புக்ஸில் வந்து டிராயிங் வந்து நெகட்டிவ் சைடு இருந்ததுன்னா லெஃப்டாகவும், பாசிட்டிவ் இருந்ததுன்னா ரைட் சைட்லையும், நெகட்டிவ் அதுக்கப்புறம் கீழையும், பாசிட்டிவ் மேலையும் அந்த 4 குவாட்ரண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து அவசியம் கிடையாது. நமக்கு இந்த கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 1, -1. ஸோ 1, -1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ குவாட்ரண்ட்டாக பிரிக்கும் பொழுது என்ன வரும்னா, எக்ஸ் வந்து 1னா இந்த பக்கம் வரும். அப்புறம் ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் சைடு, அப்புறம் இது நெகட்டிவ். ஸோ 1, -1 பிளாட் பண்ணீங்கன்னா 1, -1 வந்து இந்த இடத்துல வந்து அந்த கோஆர்டினேட் வரும். பட் நான் எங்க எடுத்திருக்கேன்னு பாருங்க, நான் வந்து இந்த பக்கம் எடுத்திருக்கேன். x1, y1 வந்து ஏ வெர்டெக்ஸ்ல உள்ளது, இந்த பக்கம் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டா வேணும்னா நீங்க இந்த கோஆர்டினேட்லாம் மார்க் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். -4, 6ங்கிறது எப்படி வரும்னா, எக்ஸ்ல இது -4, 6 இந்த குவாட்ரண்ட்ல வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா -3, 5. அப்போ ரெண்டுமே மைனஸுங்கும் போது இந்த குவாட்ரண்ட்ல வரும். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இந்த வெர்டெக்ஸ் வந்து x1, y1 ஆகவும், இந்த வெர்டெக்ஸ் வந்து x2, y2 ஆகவும், அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸ் வந்து x3, y3. இதான் கரெக்டா பிளாட் பண்ணீங்கன்னா இதுதான் கிடைக்கும். பட் நம்ம வந்து இதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நமக்கு தேவையான கோஆர்டினேட்ஸ் என்னன்னா x1, y1, x2, y2, x3, y3. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர்ல எடுக்கணும். சைக்கிளிக் ஆர்டர்ல 1, 2, 3, 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் 3, 1, 2, அதுக்கப்புறம் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி 3, 1. ஸோ 1, 2, 3 அந்த சீரீஸ் வந்து சைக்கிளிக்கா மெயின்டைன் பண்ணணும் ஃபார்முலால. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எலாபரேட்டா சால்வ் பண்ணுவோம். பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. 1, -1, -4, 6, -3, -5. நீங்க எதை வேணாலும் x1, y1, x2, y2, x3, y3 எடுத்துக்கலாம். பட் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏவை வந்து x1, y1 எடுத்துக்கிறேன், பாயிண்ட் பி வந்து x2, y2, பாயிண்ட் சி வந்து x3, y3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதை டேபுலேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சின்னதா டேபிள் வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ x1, y1 என்ன, y2, x2, y2 என்ன, x3, y3 இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்முலா வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். இதை ரொம்ப ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 1/2 × x1. இந்த பாயிண்ட்ல x1 இருக்கும், இங்க x2 இருக்கும், இங்க x3 இருக்கும். 1க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருது, 2க்கு அப்புறம் 3 வருது. ஸோ x1 வந்து நீங்க எதால மல்டிப்ளை பண்ணனா y2 - y3. அதே போல x2 எடுத்துக்கிறீங்க, 2க்கு அப்புறம் என்ன வரும், 3 வரும். அப்போ y3 - y1. அப்போ 2க்கு அப்புறம் 3யோட முடிஞ்சிருது. அப்புறம் திருப்பி சைக்கிளிக் ஆர்டர் ஆரம்பிக்குது. அப்போ 1ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 3க்கு அப்புறம் என்ன வரும்னா 1 வரும். ஸோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா x2 × y3 - y1. அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன பண்றோம், x3 போடுறோம். 3க்கு அப்புறம் என்ன வருது, மறுபடியும் 1 வருது. 3 வந்து அதாவது எப்படி சைக்கிளிக் ஆர்டர்ல வருதுன்னா பாத்தீங்கன்னா 1, 2 அப்புறம் 3 இந்த ஆர்டர்ல 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1க்கு அடுத்து y2 - y3. 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா y3 x2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா y3 - y1. அதே போல 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா y2 - y3. ஸோ இந்த சைக்கிளிக் ஆர்டர் மெயின்டைன் எக்ஸாம்பிள் திருப்பியும் பார்க்கலாம். x1 எழுதியிருக்கீங்க, 1க்கு அடுத்து 2 வருது, 2க்கு அடுத்து 3 வருது. இங்க வந்து x2 நம்ம கன்சிடர் பண்றோம்,
2க்கு அடுத்து y3 3 வருது, 3க்கு அடுத்து 1 வருது. இங்கே x3 எழுதியிருக்கோம், 3க்கு அடுத்து 1 வருது, 1க்கு அடுத்து 2 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இது சைக்கிளிக்கா வந்து இருக்கும் இந்த எக்ஸ்பிரஷனு. இதை ஈஸியாகவும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். புக்கில் 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த x1 வந்து ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போய் எல்லாமே வந்து செப்பரேட்டாக எழுதியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. ஸோ இந்த சைக்கிளிக் ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் x1 y1 x2 y2 x3 y3 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலால half into x1 போட்டாச்சு, 1க்கு அடுத்து y2 மைனஸ் y3, இங்கே x2 போட்டாச்சு, 2க்கு அடுத்து 3, ஸோ y3 மைனஸ் y1, இங்கே வந்து x3 போட்டாச்சு, 3க்கு அடுத்து 1, ஸோ 1 மைனஸ் 2, 1க்கு அடுத்து 2. ஸோ இந்த நெகட்டிவ் சைனை வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். சைன் ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஹோல் ப்ராப்ளமே ராங் ஆயிரும். ஸோ இதுல வந்து x1 பாருங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், y2 மைனஸ் y3, y2யோட வேல்யூ வந்து 6, y3யோட வேல்யூ வந்து -5. ஸோ இங்கே வந்து மைனஸ் வந்து டபுள் டைம் ரிப்பீட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் x2 எடுத்தீங்கன்னா x2க்கு ஜென்ரலாகவே வந்து -4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல x2 வந்து -4 கொடுத்துருக்கோம். அப்புறம் y3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5. அப்புறம் y1ம் -1 தான். ஸோ இங்கே நெகட்டிவ் வந்து -1க்கு நெகட்டிவ் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்குது. x3 எடுத்தீங்கன்னா -3. ஸோ இங்கே ப்ளஸ்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஃபார்முலா படி ப்ளஸ் வருது. அதுக்கப்புறம் வர அந்த நம்பர் வந்து மைனஸ் நெகட்டிவா இருக்குது, -3 மல்டிப்ளைட் பை y1 மைனஸ் y2. y1 பார்த்தீங்கன்னா -1, y2 வந்து +6 தான். ஸோ -+6 இங்கே. ஸோ இதெல்லாம் எழுதின பிறகு என்ன ஆகும்னா 6 மைனஸ் -5 வந்து இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகி 6 + 5 11 வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா -4 மல்டிப்ளைட் பை -5 மைனஸ் -5 மைனஸ் ஆஃப் -1 வந்து -5 + 1 வரும். ஸோ அல்டிமேட்டா இங்கே உள்ள வந்து -4 தான் கிடைக்கும். அதே போல இங்கே எடுத்துட்டீங்கன்னா இது -7, இது -3. ஸோ இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். 1 × 11 1, -4 × -4 +16, -3 × -7 21. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 48 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே ஹாஃப் இருக்குது. அப்போ அந்த 48 ஹாஃபால மல்டிப்ளை பண்ணுங்க, இல்லை 48 2ஆல டிவைட் பண்ணுங்க. பண்ணினீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 24. இப்போ பெரும்பாலும் பரீட்சையில வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக சால்வ் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 24ஓட நிறுத்திடுவாங்க. அதோட நீங்கள் நிறுத்தக்கூடாது, இந்த ஸ்கொயர் யூனிட்ஸை கண்டிப்பாக எழுதி ஆகணும். பிகாஸ் ஏரியா இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கலாம், ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கலாம், ஸ்கொயர் மீட்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ காமனாக நீங்கள் எழுதக்கூடியது வந்து இந்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதினாதான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த செகண்ட் ப்ராப்ளம். -10 -4 -8 -1 -3 -5. இது வந்து x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இதுதான் வந்து இருந்து x1 y1 x2 y2 x3 இது y3. ஸோ ஃபார்முலா ரீகால் பண்ணீங்கன்னா ஹாஃப் எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம், x1 அப்படின்னு எழுதிக்கிறோம். 1க்கு அடுத்து 2 வரணும் இல்லையா? ஸோ 2 எப்படி வரும், y2 வரும், 2க்கு அடுத்து 3 வரும். ஓகே, தென் பிளஸ் போட்டுக்கோங்க. x1 முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம எழுதக்கூடியது x2. இப்போ x2ஓட தொடர்ந்து வர்றது என்னன்னா y3. ஸோ 2க்கு அப்புறம் 3 வரும். 3 முடிஞ்ச பிறகு மறுபடியும் 1 ஆரம்பிக்குது. ஸோ y3 மைனஸ் y1 பிளஸ் அடுத்து என்ன வரும் பாருங்க, எஸ் x3 வரும். இப்போ 3யோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன வரும், y1 வரும். y1 எழுதியாச்சு. -1க்கு அப்புறம் 2 வரும். ஸோ ஆஃப்டர் 1 யூ வில் கெட் 2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி x1 y1 x2 y2 x3 y3 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் சைனை கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான பட்சத்தில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸே கிடைக்கும்.
நெகட்டிவ் சைன் ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணாலும் இட் வில் பி பேட். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ராங்காக தான் வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் x1 y1 x2 y2 x3 இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு பாருங்களேன். இந்த கோஆர்டினேட் ஃபுல்லுமே நெகட்டிவ்ல இருக்கு. இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனலாக எனக்கு என்ன வருதுன்னா -40 + 17/2 வருது. -23/2 is equal to -11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து வருது. பட் இந்த ப்ராப்ளத்தில் என்ன பியூட்டினா, நமக்கு நெகட்டிவ்ல ஏரியா கிடைக்குது. பட் ஆக்சுவலா வந்து ஏரியா வந்து நெகட்டிவ்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியா வந்து அப்சல்யூட் வேல்யூவா 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஏரியா cannot be நெகட்டிவ், அதனால அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து 3 கோஆர்டினேட்டை வந்து எப்படி கொலினியர்னு ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க.